டேய் என் கேபினுக்கு வந்து என்ன விஷயம்? சார் இந்தமாரி நம்ம ஜானோட சரக்கை சீஸ் பண்ணி வச்சுருக்கோங்களா சார், அதை அவங்க திருட ட்ரை பண்ணுறாங்க சார். அதுக்காக நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா ஃபோர்ஸ் தேவை, ஏன்னா அதை நம்ம பாதுகாக்கணும். ஓகே, நானும் வரேன். சார் நீங்கள் எதுக்கு சார் தேவையில்லாமல் வரீங்க? நீங்கள் ஃபோர்ஸ் மட்டும் கொடுங்க, நான் பார்த்துக்கிறேன். ஐயோ, நான் ஒன்றும் இந்த சரக்கு மேட்ருக்காக வரல. 20 வருஷத்துக்கு முன்னாடி கொடுத்த கணக்காக தீக்கிறதுக்கு வரேன். இதே நம்ம போலீஸ் பிடிச்சாங்க, அது சரக்கு மேட்ரு என்னடாச்சு? சார், உங்களை அரெஸ்ட் பண்ணுறதுக்கு போலீஸ் ரொம்ப ஆர்வமாகறாங்க. நீங்கள் வெளியே போயிடாதீங்க. இதில் நாளைக்கு கண்டிப்பாக நான் போய் ஆகணும், என் நண்பனை பார்த்தே ஆகணும் நாளைக்கு. ஐயோ, நான் கேஸ் சொல்லி வரலன்னு நண்பனை பார்க்க வந்தேன்றான். என் பொண்டாட்டி மாரி என் பார்த்துட்டு நிற்கிறேன். போயா தூரம். சாரி சார், நான் அப்படி போயிடுறேன் சார். ஐயோ, பப்ளிக் பிளேஸியா? இங்கே போனால் நீயும் நாரிடும், உன் பொழப்பும் நாரிடும். டேய், யாரா நீங்கள் நிற்கிற? அது ஏன்டா நீ கேட்குற? நீ ஏன் இங்கே நிற்கிற? அதெல்லாம் நீ ஏன் கேட்குற? நீ கேட்கக்கூடாது. நான் போலீஸ்டா, நான் இங்கே தான் நிற்பேன். சார், நான் என் ஃப்ரெண்டை பார்க்கறதுக்காக தான் சார் வந்தேன். ஃப்ரெண்டா? நான் ஃப்ரெண்டு? நான் இந்த தடவை உன் ஃப்ரெண்டை பார்ப்பியா? சார், அது 20 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த கதை சார். டேய், மேக்ஸ் டீச்சர் சொன்ன ஹோம்ஒர்க் முடிச்சுன்னு வந்துட்டியாடா? டேய் இல்லைடா, முடிக்காமல் வந்துட்டேன்டா. டேய், இப்போ மேக்ஸ் டீச்சர் செக் பண்ணுவாங்க. இந்தா என் நோட்டு பிடிச்சிக்க. மேக்ஸ் டீச்சர் வந்தால் இந்த நோட்டை காட்டிடு. அப்போ நீடா? நான் மிஸ்ஸிக்கிட்ட திட்டு வாங்கிக்கிறேன்டா. டேய், நீ மட்டும் மிஸ்ஸிட்டு திட்டு வாங்கி நான் மட்டும் பாராட்ட வாங்கணுமா? உனக்கு எனக்கு இல்லாத நோட்டை எதுக்குடா தூக்கி போடுற அந்த நோட்டை? டேய், நம்ம 20 வருஷம் கழிச்சு இதே இடத்த இதே நாள் நம்ம மீட் பண்ணுறோம்டா. 20 வருஷம் கழிச்சு நம்ம மீட் பண்ணும்போது கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் இருக்கும்டா. நம்ம வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய மாற்றம் வரும்னு நான் எதிர்பார்க்கல. சரி, நான் வரேன். நீ போய் உன் ஃப்ரெண்டை பாரு. சார், நீங்கள் பேசினீங்களா சார்? அவன் தான் சார் அந்த குற்றவாளியே. அவனை என்னால் அரெஸ்ட் பண்ண முடியாது. நீ போய் அவனை அரெஸ்ட் பண்ணின்னு வந்துடு. ஏன்னா அவன் என் ஃப்ரெண்டுடா. நீ தான் அந்த குற்றவாளின்னு எனக்கு தெரியும். உன்னை சுற்றி வளைச்சாச்சு, உன்னால் தப்பிக்க முடியாது. சார், நீங்கள் அரெஸ்ட் பண்ணி எங்கே வேணாட்டுன்னு போங்க. ஆனால் என் ஃப்ரெண்டு ஒருத்தன் வரணும், அவனை பார்த்தோன்னே நான் போயிடுறேன். இப்போ ஒருத்தரை பார்த்து பேசுனியே, அவர் தாண்டா உன் ஃப்ரெண்டு. இது தாண்டா வீடியோவோட எண்டு. ஹா 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 ஹா.